எண்ணங்களும் வண்ணங்களும் இண்டோ அனலிட்டிக்ஸ் வழங்கும் 2 நாள் சென்னை இலக்கிய விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். காலையில் தமிழ் அசலும் நகலும் சாரு நிவேதிதா அவர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தோம். தொடர்ந்து கலைமாமணி TKS கலைவாணன் அவர்களும் இணைந்து அவர்கள் குழுவினரும் இணைந்து நாட்டுக்காக நாடகம் என்ற நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நாம் கழித்தார்கள். இதோ 3வது முத்தான நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இந்த நிகழ்வு இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான அரிய பல ஆராய்ச்சி பூர்வமான தகவல்களை நமக்கு தர இருக்கிறது என்பது நிச்சயம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருவர் உங்களுக்கு நன்றாக அறிந்தவர்கள்தான். திராவிட மாயை சுப்பு என்று சொன்னால் பலரின் புருவங்கள் உயரும். அடடா, அவரா? துக்ளக்கில் தொடர் எழுதி திராவிட மாயை வெளிச்சம் போட்டு காட்டியவரா? அவரேதான். இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளுக்காகவும் அவர் அயராது உழைத்திருக்கிறார். உங்கள் கரவறைகளோடு திரு சுப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அவரோடு அருவி ஆம் அருவி இணைகிறார். கம்பன் பிறந்த ஊரில் பிறந்தவர். தமிழ் அருவியாய் கொட்டும் நல்ல கருத்துக்கள் நமக்கு கிட்டும் என்பதில் ஐயமில்லை. வங்கியில் பணிபுரிந்தாலும் இலக்கிய அங்கியால் இவர் அதிகம் அறியப்பட்டவர். அவரையும் வரவேற்கின்றோம். ஆமருவி தேவநாதன் அவர்கள் இருவரும் நமக்கு இப்பொழுது நல்ல கருத்துக்களை முன்வைப்பார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆமருவி தேவநாதன். சுப்பு அண்ணா அவரை முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கலாம். எனக்கு சுப்பு அவர்களாக எனக்கு தெரியாது. திராவிட மாயை மூலமாகத்தான் எனக்கு தெரியும். நான் என்னுடைய கல்லூரி ஆண்டுகளில் இருந்த பொழுது துக்ளக்கில் எழுதி கொண்டிருந்தார். அதன் மூலமாக அறிந்தேன். அதற்கு பிறகு அது ஒரு புத்தகமாக வந்தது. அதற்கு பிறகு அதை பற்றி நான் எழுதி அதை அவருடன் அதிக அளவு பேசுவதற்கு, உரையாடி அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக அவருடன் இன்றைக்கு நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன். அவரிடம் இந்த கேள்வி நான் இவ்வளவு தூரம் பேசினா கூட இந்த டாபிக், இந்த ஒரு கேள்வி நான் வந்து கேட்டதே கிடையாது. இந்த திராவிட மாயை உங்களுள் எவ்வாறு தோன்றியது, நீங்கள் அதற்குள் எவ்வாறு சென்றீர்கள், புத்தகம் எப்படி வந்தது, இப்படி ஆரம்பிக்கிறேன். வணக்கம். கேட்குறதா? தொழில் ரீதியாக நான் ஒரு பத்திரிகையாளர், அதுவும் தமிழ் பத்திரிகையாளர். தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு எழுதாத விதி ஒன்று இருக்குது. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஒருத்தரை பற்றி பேசணும். அவர் பேர் ரஜினிகாந்த். ஸோ அந்த சம்பிரதாயத்தைப்படி நானும் ஆரம்பிக்கிறேன். அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார் சார். போய் சொல்ல, நிஜமாக சொல்கிறேன் சார். இட் ஆல் பிகான் வித் ரஜினிகாந்த். 1998 நினைக்கிறேன். தமிழ் எக்ஸ்பிரஸ் இருக்கிறேன். எப்பா கண்டித்து இல்லைப்பா, இல்லைப்பா கைட்டாங்கப்பா, ஐ எம் பிளைண்டட். தமிழ் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய வார இதழில் நான் வேலை செய்கிறேன். அந்த பத்திரிக்கையை வந்து பெங்களூரில் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாரம் நான் பெங்களூர் போய் அதை மேற்பார்வை பண்ணிவிட்டு வரணும். ஸோ பெங்களூர் போயிட்டு பிரிண்ட் பண்ணிலாம் ரெடி பண்ணிவிட்டு சென்னை ரயில் ஏற போகிறேன். சதாப்தி எக்ஸ்பிரஸ் சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்டேஷன் வைக்கிறேன். அப்போ அங்கேருந்து என்னுடைய பாஸ் சுதாகர் அவர் இல்லை. இப்போது அவர் ஃபோன் பண்ணுறார். ஒரு சினிமா படம், அருணாச்சலம் நினைக்கிறேன் அந்த படம், சரி ஞாபகம் நினைக்கிறேன், 98 ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம். அதுக்கு வெற்றி விழா கொண்டாடுறாங்க.
முதலமைச்சர் கருணாநிதி, அந்த மு கருணாநிதி அவர் கலந்து கொண்டு சிறந்த நடிகர் விருது கொடுக்குறாங்க. அவருக்கு தமிழக அரசுடைய விருது. அந்த விருதை வாங்கிட்டு ரஜினிகாந்த் பேசும்போது உங்களுக்கு தெரியும், அவர் எக்ஸ்டம்போராக தான் பேசுவார். பட் தட் பிகம்ஸ் நியூஸ் ஆல்வேஸ். விருது வாங்கிட்டு இந்த விருதை முதல்வர் கருணாநிதி கொடுக்கவில்லை, அருணாச்சல சிலை கொடுக்குறார் அப்படின்ட்டார். அவ்வளோதான். நம்ம திராவிட இவங்கெல்லாம் போர்ப்படை அப்படியே கிளம்பிடுச்சு. எல்லா பேப்பர் எடுத்தாலும் ஆடு நாடு வாங்கி விட்டுருக்கான். இதுக்கு எதாவது எழுதணும்னு சொல்லிட்டு இவருக்கு யோசனை. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார்கிட்ட, சார் இது கட்டுரை எழுதணும் சார் அப்படின்னாரு. சார் 12 ரிப்போர்ட் இருக்கிறான், 4 பேர் இருக்கான் எடிட்ரு, நான் பெங்களூர் இருக்கேன், என்ன போய் எழுத சொல்கிறீங்களே, சினிமா ரிப்போர்ட்டர் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கான், நான் எழுத சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லை சார், எல்லோரும் சினிமாட்டிக்காக எழுதிடுவாங்க, நீங்கள் தான் வித்தியாசமாக யோசிக்கிறேன்ட்டு. என்ன எழுதணும், ஐடியாலஜிக்கலாக அவனுக்கு காலி பண்ணுங்க சார் அப்படின்றார். அவன் தத்துவமே தப்பு, கடவுளை திட்டக்கூடாது, கடவுளை பேசுவோன்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சு சார் அப்படின்னு. சரி சார் சொல்லிட்டேன். ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, கைவசம் இருக்கிற ஒரே சொத்து மூளை. என்ன பண்ணுறது? இதில் என்ன பியூட்டின்னா, அந்த வாரம் போயிட்டு வரேன் இல்லையா பெங்களூருக்கு. ஸோ சதாப்தி எக்ஸ்பிரஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த பேண்ட்ரிக்கு அதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எல்லாமே சீட்டு வந்துடும். என்ன சார் வேணும்? பேப்பர் வேணும், பேனா வேணும்னு. ரயில்வே சார் பெரிய லெக்சர், ரயில்வே லெக்சர் ஒன்று கொடுத்தாங்க, எழுதுவாங்க. ஏதோ ஸ்டாக் புக் மேலே ஒன்று ஜாலியாக உட்காந்துட்டு எழுதி முடிச்சிட்டேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன். பத்திரிக்கையில் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, வார பத்திரிக்கையில் நிறைய பேர் ஆசைப்படுறான் பத்திரிக்கை வேலைக்கு போகணுன்னு. அதில் உள்ள சங்கடம் வந்து உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை விட்டு எழுதுன்றேன். என் பேரே அதில் போடல, உங்கள் பேரெலாம் போடக்கூடாது சார். பொது பேரை ரஜினி ராஜேந்திரன் ஒரு பேரை அவரே உண்டாக்கி போட்டார். அவன் எந்த ராஜேந்திரன் எங்கே இருக்கான்னு எவனுமே தெரியாது. சரி நானும் விட்டேன், போட்டு விட்டு போட பிலிமி அந்த போஸ்ட் பண்ணி எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ மூட்டை தபால் இருந்தது. அப்புறம் அவன் ரஜினி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க, பாராட்டினாங்க, நடந்துச்சுங்க. இது என் மைண்டில் இருந்தது. எதாச்சும் ஒன்று செய்ய போய் இவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்குன்னா, அதில் ஆல்ரெடி நான் திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கேன். பட் நான் ஒரு ஆய்வாளர்கிட்ட அதை உண்மையை சொல்கிறேன். படிப்பை ஒழிப்பே ஆய்வுபூர்வமாக அணுக வேண்டும், செய்திபூர்வமாக தான் பார்க்கணும், அப்படியே ஆய்வுபூர்வம் பார்க்கணும். இதை பண்ணால் என்ன தோணிடுது. அப்படியே ஆரம்பித்து புத்தகங்களை சேர்த்தேன், படித்தேன். படிக்க எப்படா இந்த கதையை எத்தினாலும் ஓட்டிருக்கானுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலதுன்னா, ராமரை வந்து சிறப்பாக அடிக்கிறான் சார். ராமர் படத்தை 1971. இன்றைக்கி என்ன தேதி? 2020, 21. 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்கறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். என்னோட வாழ்நாளில் இதை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். அது வரைக்கும் ஆயிடுச்சு. அதை டெவலப் பண்ணுறது தான் திராவிட வாயின்ற புத்தகமாக எழுதல. ஒரு தொடர் கட்டுரையாக தமிழ் ஹிந்துங்கிற ஒரு இணைய எதிரில் எழுதினேன். சார் இந்த வாரம் மேட்லாம் கொடுத்துட்டு தலைப்பு கொடுக்கல, ஒரு தலைப்பு கொடு சார் அப்படின்னேன். போக சொல்கிறேன் அப்படின்ட்டேன். அவன் போக திரும்பி தலைப்பு வச்சுட்டான். தட் டுக் மீ வெரி சீரியஸ்லி. ஒரு தலைப்பு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டேன் ஹரன் பிரசன்னாவை, என்ன தலைப்பு தப்பா சார்? அப்படியே இருக்குது சார், மாற்றாது நல்லா இருக்காது சார், வேறு தொடர்ந்து நினச்சிடுவான் சார். போக தெரியும்னு தலைப்பு போட்டான். எல்லாம் முடிஞ்சு புக்கு ரெடி பண்ணும்போது பப்ளிஷர் சார் தலைப்பு நல்லா இருக்குது சார், அதான் சினிமா கதை மாதிரி இருக்குது சார். அப்போ நெருங்கிய நண்பர் மா வெங்கடேசன், பாஜகவில் போயிருக்காரு. அவர் கூட இப்போ சங்கத்தில் தலைப்பு கொடுத்துருக்காங்க. நானும் அவர் தான் எல்லாம் சேர்ந்து பேசுவோம். திராவிட ஆய்வாளர் சார், அது பேரை மாற்றிருக்கு சார் அப்படின்னு. ஒரு 2-3 பேர் சொல்கிறேன், ஏதாவது டிக்கெட் அடின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபோனில். திராவிட மாயை அப்படின்னு சொன்னேன். சார் திராவிட மாயின்ற பேரில் 14 புக்கு வந்துருக்கு சார் அப்படின்னு. வந்துட்டேன். எனக்கு கஷ்டப்பட்டு பேரை கண்டுபிடிச்சா அந்த பேர் 14 பேர் இதுக்கு முன்னாடி எழுதிடலாம். அப்புறம் பார்த்தேன், ஒரு பார்வை சொல்லி வச்சுக்கலாம் சார், ஒரு பார்வைன்னு வச்சுக்கலாம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளோதான் சார், நீங்கள் பேசலாம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை, நம்ம இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு இதில் இன்னும் நம்ம உள்ளே போய் பார்க்கணும், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நானும் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இங்கிலீஷ் புத்தகத்தை ஒண்டி தான் நான் படிச்சிருந்தது. இந்த ஒரு புத்தகத்துக்கு அப்புறம் தான் ஐ என்டர்ட் இன்டு தமிழ். முக்காசி இந்த நம்முடைய இந்த அருண் ஷோரி இதையே படித்து இந்த மாதிரி தமிழெல்லாம் வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்த போது தான்
இந்த ஒரு புக்கு வந்தது. இது மூலமாக ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வாட் வி சி இஸ் நாட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கற்றுனேன். அது மூலமாக எனக்கு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது. நான் பொதுவாகவே இந்த இலக்கியங்களில் ஈடுபாடு இருந்ததால், அதில் எஸ்பெஷலி இந்த ஹிஸ்ட்ரியில் நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயும் சரி, எனக்கு முன்னாடி படித்தவங்களும் சரி, இப்போ படிச்சுருக்கக்கூடிய குழந்தையோடும் சரி, ஆரியன் இன்வேஷன் என்பது ஒன்று உண்மை, இது வந்து நடந்திருக்கு என்று இன்றைக்கும் நாம் வந்து நம்பிக்கொண்டே தான் இருக்கிறோம். இதை உடைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான புஸ்தகங்கள் வந்தது. ஆக ஆரியன் இன்வேஷன்ங்கிறது என்ன, யார் காரணம், உண்மையாகவே அந்த மாதிரி ஒன்று நடந்ததா அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அப்போ நமக்கு சரி இது எங்கே தான் ஆரம்பிச்சது, ஆல் ஆஃப் அ சடன் யாராவது வந்து ஈரான்ல இருந்தோ இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்தோ இல்லை டிபெட்ல இருந்தோ எங்கிருந்தோ வந்து நம்மளை வந்து அடிச்சுட்டாங்களா, அடித்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு அவங்க இருந்தாங்களா, இது ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள், இப்போயே பாசிபிள் இல்லையே, அப்போ தான் எப்படி பாசிபிளாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இந்த மாதிரியான ஒரு கதை எப்படி ஏற்பட்டுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு என்னுடைய ஹிஸ்டரி புக்ஸில் அடிக்கடி வந்த பேர் ஃப்ரெட்ரிக் மேக்ஸ் முல்லர். இந்த ஃப்ரெட்ரிக் மேக்ஸ் முல்லர் பெரிய ஒரு ஜெர்மனிய அறிஞர், சம்ஸ்கிருத பண்டிதர், ஹிஸ்டாரியனும் கூட. இவருக்கு ஒரு அஜெண்டா, இந்த ஜெர்மன் பேஸ்டு லாங்குவேஜ் இந்திய மொழியான சம்ஸ்கிருதத்தோட என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். அதுக்கு முன்னாடி வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர், வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் 1786 சம்ஸ்கிருதத்தை பற்றி எழுதும்போது சொல்கிறார், இட் இஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர், மோர் பர்ஃபெக்ட் தேன் ஈவன் கிரீக், மோர் காப்பியஸ் தேன் த லாட்டின், and more exquisitely refined than either. Therefore, all three must have sprung from some common source. அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் சோர்ஸாக தான் இருக்கணும், இது எல்லாத்தையும் காட்டிலும் சம்ஸ்கிருதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் உந்தப்பட்டவர் மேக்ஸ் முல்லர். அவருக்கு ரிக்வேதம் கிடைக்கிறது. புரியல, போடுங்க சார். வில்லியம் ஜோன்ஸ் வந்து கல்கத்தாவில், வெள்ளக்காரன் வந்து முதல்ல கல்கத்தாவில் தான் தலைவரை வச்சுருந்தாங்க, அப்புறம் தான் டெல்லிக்கு மாற்றினான் பிற்காலத்தில். கல்கத்தாவில் ஜட்ஜாக இருந்தார். ஜட்ஜாக வந்துட்டார். உட்காருங்க சார். அவருக்கு ஒரு கேஸ், அந்த கேஸில் எவிடன்ஸாக இருக்கணும், இந்து சாஸ்திரங்கள், இந்து மரபை பற்றி அவர் எடுக்கணும். எவிடன்ஸுக்கு ஒரு பிராமணர் வந்து சொல்கிறார் எவிடன்ஸ், அதுதான் எடுத்துக்கணும், அஃபிடேவிட் போடணும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு புரியல, யார் இவன், வாட் இஸ் இஸ் குவாலிஃபிகேஷன். யாரோ ஒரு ஆள் வந்து எவிடன்ஸ் போகிறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இல்லைங்க இந்த நாட்டில் எப்படி தான் சாஸ்திரம்னா பிராமணர் தான் கேட்கணுன்ட்டு. அவனுக்கு ஒன்றும் புரியல, எப்படா இருக்கு அந்த சாஸ்திரம் நான் படிக்கிறேன், நீ படிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. புரியல. அப்புறம் போய் அந்த ஆட்டை கேட்குறான், நான் சாஸ்திரம் படிக்கிறேனே அப்படின்ட்டான். நீ படிக்க முடியாது அப்படின்ட்டான். ஒரு காரணம் சொல்கிறேன்னா, உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வந்தால் தான் சொல்லி தரணும். ஏன் வீட்டில் வரமாட்டேன், உன் வீடு முட்டையில் கட்டியிருக்கான். அந்த காலத்தில் கான்கிரீட் கிடையாது இல்லையா, முட்டையை கட்டி தான் வீட்டையை கட்டுவாங்க, பில்டிங்கை செவ்வறு எடுப்பது. அது முட்டையாக வரமாட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்ட்டான். என்னடா நம்ம வீட்டுக்கு வரமாட்டான், அவன் வீட்டுக்கு நம்ம போக முடியாது, என்னடா பிரச்சனைன்ட்டு. அப்போ ஒரு வழிவிடும். அவனுக்கு நீ ஒரு ஐடியா சொல்லு, நீ தானே பிராமின், நல்ல ஐடியா சொல்கிறேன்னா. காத்தாலும் கங்கை கரைக்கு போவேன், யாரோட கங்கையில் சந்திக்கலாம், நீ அங்கே வந்துடுன்ட்டான். இதுக்குள்ள இந்த ஆஃபீஸில் இவங்க கடுப்பாயிட்டாங்க, எல்லா வேலையும் ஊட்டி போய் பிராமின் கடவுளுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு டபுள் டியூட்டி போட்டாங்க. அவன் கவலையே போட்டான். சம்ஸ்கிருதத்து மேலே அவனுக்கு இருந்த ஆர்வத்தால் டபுள் டியூட்டி செஞ்சுட்டு காலையில் போய் படித்தான். இப்படி படித்து அவனுக்கு தான் முதல்ல ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி சம்ஸ்கிருதம் ஒரு பெரிய ட்ரெஷரு,
நம்ம ஆளு முட்டாதனமாக கவனிக்காமல் இருக்கானுங்க, இதை பற்றி நம்ம ஏதாவது நடவடிக்கை சொல்லிட்டு ஒரு கிளர்க் ஒருத்தர் ரெடி பண்ணுறான். இவனுக்கு ஃபுல் டைம் போகாது, வேலை போட மாட்டேங்கிறான். ஸோ ஒரு கிளர்க்கு ஒருத்தர் கூப்பிட்டு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ நேராக காசிக்கு போ, அங்கே நிறைய பண்டிதர் இருப்பாங்க, படிச்சுக்கோ. அவனை ஃபைனான்ஸ் பண்ணுறான், படிக்க சொல்கிறான். அவன் படிக்கிறான். அவன் தான் முதல்ல கீதையை மொழிபெயர்க்கிறான். மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்தாச்சு ரெடி, அச்சடிக்கிறது காசு கிடையாது. எங்கே இருக்கும் துட்டு? ஏற்கனவே அவன் பிரச்சனை இருக்கான். அப்போ ஒரு லெட்டர் எழுதுறான். மைண்ட் யூ, இட் வாஸ் நாட் ஈவன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இட் வாஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹி ரோட் எ லெட்டர் டு த டைரக்டர்ஸ். அதில் ஒரு வாசகம் சொல்கிறான், நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவன் சொல்லுவானான்ற சந்தேகம், அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஏன் இந்த புத்தகத்தை நம்ம பப்ளிஷ் பண்ணணும்? எதுக்காக? எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு, வட்டி சம்பாதிக்கிறது, லாபம் சம்பாதிக்கிறது, எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம எதுக்காக பண்ணணும்னு காரணம் சொல்கிறோம். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே ஒழிந்து போனாலும், பிரிட்டிஷ் அரசாங்கமே மறைந்து போனாலும், இந்த புத்தகம் இருக்குண்டா நம்ம பேரை சொல்கிறோம், அதனால் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்புறம் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறோம். பூரா விடல, கொஞ்சம் விடலான்னு சொல்லிட்டு முழு காசு தரலாம் வச்சுக்கல, எப்படி பண்ணிட்டான். ஜோன்ஸ் பற்றி சொல்லிட்டேன், இந்த மாதிரி போகிறோம். இந்த மாதிரி அவர் பண்ணதாலே என்னவோ 300 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெட்ரிஷ் மேக்ஸ் முல்லர் என்ன பண்ணுறார், ரிக்வேதத்தை எடுத்துட்டு அதை ஒரு புக்காக போடுறார். அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார், அது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறார். அது எழுதுன போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேசிஸ் போடணுமே அப்படிங்கிறதுனால இந்த ஹோல் கான்வர்சேஷனே மாற்றுறார். அது வரைக்கும் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ்னு பார்த்துட்டு இருந்த மனுஷன் அதுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறம், அந்த ஒரு எண்ணத்துக்கு அப்புறம், he converts this into a problem of race. அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல, இது 1847 அவர் சொல்றது. மேக்ஸ் முல்லர் சொல்றார், அவர் சொல்றார், we the Germans are from a higher race, we are the Aryans. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரியன்ஸ்னு ஒருத்தங்க இந்தியாவை அட்டாக் பண்ணி, இந்தியாவை சப்ஜுகேட் பண்ணி, தே இன்ட்ரடியூஸ்ட் கல்ச்சர். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆரியன் இன்வேஷன் டிட் நாட் அட்டைன் த கம்ப்ளீட் அப்ஜெக்டிவ். அது நாம் எதுக்காக இந்த ஆரியன் இன்வேஷன் வந்ததோ, அந்த ஆரியன் இன்வேஷனுடைய அப்ஜெக்டிவ் பூர்த்தி ஆகலை. அதனால ஆரியன் இன்வேஷன் இப்போ கண்டினியூ ஆறுது. எப்படி ஆறுதுன்னு கேட்டால், ஆரியர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அது அவர் யூஸ் பண்ணுற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் பாருங்க. டு அக்கம்ப்ளிஷ் த க்ளோரியஸ் ஒர்க் ஆஃப் த சிவிலைசேஷன் which had been left unfinished by their Aryan brethren. அன்னைக்கு விட்டுட்டோம், இன்னைக்கு நாம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஏதோ ஒரு நம்ம இதில் ஒன்று சொல்லுவாங்க, டு கேரி த ஒயிட் மேன்ஸ் பர்டன் சொல்கிற மாதிரி. இவர்களெல்லாம் நாம் பெரிய பாவக்குழியிலேருந்து மேலே தூக்கணும் இல்லையா, அதுக்காக அவர் அப்படி ஒரு இதை சொல்கிறார். இதுக்கு அவர் ஒரு பெரிய ஸ்காலர், அந்த இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஆரியன்ஸுங்கிறவங்க ஒருத்தங்க, ஆப்போசிட்டில் தாஸ்யூஸ் என்று பிளாக் ஸ்கின்டு பீப்புள் ஹூ ஹேட் நோ நோஸ், மூக்கில்லாதவர்கள்ன்ற மாதிரி அனாசா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தப்பாக இன்டர்பிரட் பண்ணி இவர்களை அடிமைப்படுத்தி இந்த மொத்தத்தையும் அழிச்சுட்டாங்கிற மாதிரி அவர் இதுக்கு மேலே அதை எடுத்துன்னு போகிறார். இது நடந்த கதை 1847. அதுக்கப்புறம் வரக்கூடிய இதே இம்போர்ட், இந்த மொத்த தீரையும் இம்போர்ட் பண்ணிட்டு உள்ள நம்முடைய ஸ்டேட்டில் தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்த பிஷப் ராபர்ட் கால்வெல் மெட்ராஸ்க்கு வரார், நம்முடைய தமிழ் மொழியை படிக்கிறார். அதுக்கப்புறம் இடையன்குடிங்கிற ஊருக்கு போகிறார், இடையான்குடிக்கு போகிறார். அங்கே போய் உட்காந்துட்டு நாடார் சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்ககிட்டேருந்து ஒரு இடத்த ஒத்தகைக்கு எடுத்து அவர் ஒரு மத கோவில் கட்டி தன்னுடைய மத பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அவருக்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கல.
அந்த சமயத்தில் ஆத்திரப்பட்டு அவருடைய ஆராய்ச்சியையும் பேஸ் பண்ணி அவர் ஒரு திருநெல்வேலி ஷானார் என்று ஒரு மாதிரி நிறைவேற்றிட்டம் அந்த அந்த ஒரு சொல்லை பயன்படுத்தி அவர்களை இழிவுபடுத்துமாறு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அதற்கு பிறகு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறார். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. கால்டுவெல் வந்து திருநெல்வேலியில் அந்த சமுதாயத்தை முதல்ல ஸ்டடி பண்ணுறாரு. அன்றைய நிலையில் மேல்தட்டில் இருக்கிறவங்க படிநிலையில் பிராமணர்கள் இவன்ட்ட பேசவே மாட்டேன்றான். அடுத்தது பிள்ளைமார், அவன் வீட்டில் சேரவே மாட்டேன்றான். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தா நாடார்கள் இருக்காங்க. நாடாரில் மாற்றிட்டா நம்ம வேலை முடியும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முயற்சி பண்ணுறான். நீ வந்து இயேசு மதத்துக்கு வந்துடு. இயேசு மதத்துக்கு வந்தால் நான் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிடணும். நான் டெய்லி கும்பிட்டுருக்கான்ட்டான். அவனுக்கு இது ஆல்ரெடி இஸ் பேயிங் காட் எவ்ரி டே. என்னவோ முயற்சி பண்ணி போதால் எவ்வளோ பண்ண முடியல. ஸோ இவங்க லாய்க்கு இல்லை, வேஸ்ட்டு. அவனை திட்டி ஒரு புக் அதில் த ஷானாஸ் அப்படின்னா வேலைன்னு. அதுக்குள்ளே ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறான், அந்த சேல்ஸ்மேன் லாய்க்கு வேற ஆரம்பிச்சிடுறான். அவங்க நல்லா வேலை செஞ்சு கன்வென்ஷன்லாம் பண்ணிடுறான். இந்த புக் இருந்தால் பிரச்சனை, இதை ஒழித்து வச்சிடறாங்க. ஷானார் என்பது மரம் ஏறுகிறவன் பொருள். பனைமரத்தை ஏறுறவன் ஷானார்கள் என்று பேர். நாடார்கள் தொழில் அது. அதனால ஷானார் சொல்லி அதை இழிவுபடுத்த எழுதினான். இந்த புஸ்தகத்தை ஒருத்தர் எதேச்சியாக படிச்சிடுறார். அவர் கிறிஸ்டின் தான். ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப படிச்சிடுறார். படிச்சுட்டு அடப்பாவி நம்மளை எவ்வளோ திட்டிக்கிறான் சொல்லிட்டு அந்த புக்கு மட்டும் யாருக்கும் தெரியும் தமிழில் மொழிபெயர்த்துட்டார். அப்போ போய் மொழிபெயர்த்து ஊராக போய் எல்லாரும் சொல்லிட்டார், திட்டு போய் நம்மளே திட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இவன் தின்னு பார்த்துட்டாங்க. மூணு கொடைக்கானல் குட் நாட் சேம் தின்னவே. அப்புறம் ஏதோ கூட்டி பேசி சமாதானம் பண்ணி நாங்கள்லாம் அவன் சொல்ல செய்ய மாட்டோம், நான் கிறிஸ்டியனே இல்லைன்ட்டான். ஏற்கனவே அவன் கிறிஸ்டியனுக்கு வெளியே வந்துட்டான், இந்து மதத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ கால்வேடு முடிச்சுட்டு திருப்பி போகிறான். அவன் என்ன பண்ணுறது அவனுக்கு புரியல. ஸோ தே ஃபார்ம் எ செப்பரேட் யூனிட். ஹிந்து சர்ச் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டான் பேர். எல்லாம் தான் ஆப்போசிட். சர்ச்சில் நீங்கள் போனால் என்ன பண்ணணும்? முட்டி போட்டு தான் சாமி பண்ணணும், சாஷ்டாங்கமாக பண்ணோம். இந்து அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பிடுவான், இவன் வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவான். இந்த மாதிரி டெட் பாடி வந்து அவன் உள்ள கொண்டு சர்ச்சில் வைப்பான் இல்லையா, இவன் அலோவ் பண்ணுறது இல்லை. அது திட்டுன்ட்டான். அதாவது நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டாப்பா, பண்ணிட்டு பேரை மட்டும் மாற்றிட்டான் இந்து சர்ச்சை வேண்டியாரு. அந்த சர்ச்சை கிட்டத்தட்ட 100 வருஷம் அப்படியே இருந்தது, இந்து சர்ச்சை இருந்தது. அப்புறம் கூட்டி பேசிக்கிற அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு போக்கெலாம் சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. அது அவர் 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 வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அது அப்படியே விட்டு போயிட்டுன்ற மாதிரி படிச்சேன். உங்களுடைய புக்கில் எழுதியிருக்கீங்க. அது மாதிரி இதில் இந்த மாதிரியான ஆரம்பம் நம்ம ஸ்டேட்டில். பட் இதுக்கு ஒரிஜினலாக அது எவிடன்ஸுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா த இன்வேஷன் தட் நெவர் வாஸ் அப்படின்னு ஒரு அருமையான புஸ்தகம் மைக்கேல் டெனேனோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். மிஷல் டெனேனோ அவர் இப்போ இந்தியர் ஆயிட்டார், பிரெஞ்சு தேசத்தவர். அவர் பாண்டிச்சேரி அன்னையினுடைய ஆக்கர்ஷணத்தினால ஈர்க்கப்பட்டவர், இந்தியர். இவர் சமீபத்தில் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கூட அவார்ட் பண்ணாங்க. அவருடைய ஆராய்ச்சிகள் மொத்தமும் அது தி இன்வேஷன் தட் நெவர் வாஸ்ங்கிறது 2 வால்யூம்ஸாக வந்திருக்கு. அது அவசியம் எல்லாரும் வாங்கி படித்து பார்ப்போம். அதில் அவர் ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் யார் யாரெல்லாம் இந்த இன்வேஷன்ங்கிறது பொய் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து எவிடன்ஸ் சொல்கிறார். அவர் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த நாடாக இருந்தாலும் சரி, பீட் சைனா, ஜெர்மனி, யூஎஸ், யூகே, யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய ஹிஸ்ட்ரியை அவன் தான் எழுதணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்தியாவில் ஒண்டி தான் நான் என்ன பார்க்குறேன், இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை இந்தியர்கள் எழுதாமல் வேற ஒருத்தன் எழுதுறதை இவங்க ஒஸ்தியாக பார்க்குறாங்க, எடுத்துக்கிறாங்க. இதனால தான் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கு அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவர் எடுத்து சொல்கிறார். யாரெல்லாம் இதெல்லாம் எதிர்த்துருக்காங்க, இந்த மாதிரி ஆரியன் இன்வேஷனுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத பற்றி
இது வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் ஆரம்பிக்கிறது சுவாமி விவேகானந்தர் கிட்ட ஆரம்பிக்கிறார். அதில் சுவாமி விவேகானந்தர் கர்ணாபினான்னு பேசுகிறார். அவருடைய கம்பைன்டு ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையான அது இதோட ஹார்ஷாக யாராவது பேசியிருக்க முடியுமாங்கிறது இட்ஸ் நாட் கிளியர். அதில் ஒரே ஒரு வார்த்தை, ஐ மீன் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஏகப்பட்டது இருக்குது அதில். இதை சுவாமிஜி சொன்னது 1897. There is not one word in our scriptures, not one, ஒன்று கூட இல்லைன்றார், to prove that the Aryans ever came from anywhere outside of India. இந்தியாவில் விட்டு வெளியிலிருந்து ஆரியர்கள் என்று யாராவது வந்தார்கள் என்று எந்த ஸ்கிரிப்சர்லையும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சுவாமி விவேகானந்தர் சொல்றார். இன்னொரு இடத்துல 1901 சொல்றார், all these ministrations and lies are being taught to our boys. இது சொல்றது 1901. இன்னைக்கு நாம் இருக்கிறது 2021. இந்த 120 இயர்ஸா எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஹிஸ்ட்ரி நம்ம அப்படியே தான் படிச்சுருக்கோம். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கிறதுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்ற, we have not changed a period or a comma in our history இந்த 7 வருஷத்துல. that brings a snapshot, எந்த அளவுக்கு அதுக்கு அப்போசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இன்னும் பல பேர் எதிர்த்திருக்காங்க. இதுக்கு சரி இப்போ வந்து எதிர்க்கிறதுனா என்ன, எந்த பேசிஸ்ல இது வந்து உண்மையாங்கிறத நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சார், ஜியாகிரபிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், கல்ச்சுரல் எவிடன்ஸ் இருக்கா, ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் and other things, genetics அதில் ஏதாவது நமக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கா, அஸ்ட்ரானாமிக்கல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இதில் எல்லாத்துலேயும் ஒன்றையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் பெரிய ஸ்காலர்ஸ், இந்த ஏரியாவில் பிஹெச்டி பண்ணவங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காரங்க, பல பேர். எதுலேயுமே இதுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒன்றுலேயும் என்னென்ன எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம போனால் அதுக்கு வந்து இது ஒரு 5 day கோர்ஸாக வந்து இது வந்து பல ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் நடத்துகிறாங்க. அதில் 1-2 ஒன்று நாம் இந்த டாக்கில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தாங்க. அப்போ இந்த எவிடன்ஸ் regarding Aryan invasion, the views of Marx Muller. He says, okay, அதிலேயே வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. அவர் சொல்றது 1200 BCEல ஆரியன் இன்வேஷன் நடந்ததுன்னு சொல்றாரு. 1200 BCEல. ஆமா, அவர் அப்படி வந்து சொல்ல வேண்டியதுக்கான ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய வேர்ல்டு வியூ என்னன்னா, இந்த உலகமே BCE 4004 தான் உருவாச்சுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆனவர். அதுக்காக அதிலிருந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அவர் வந்து எடுத்துட்டு அது 1200 BCEல ஆரியன் இன்வேஷன் நடந்தது. அவர் சொல்றது வந்து ஜெர்மனி, சென்ட்ரல் ஏஷியா, அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இஸ் நாட் வெரி கிளியர். அந்த ஸ்டில் இல்லை அந்த ஏரியா சொல்கிறேன். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் இல்லை. இப்போ வந்து ஆஸ்ட்ரோ, இப்போ வந்து ஆர்கியோ பயாலஜிங்கிற ஒரு புது ஸ்ட்ரீம் ஒன்று இப்போ கொஞ்ச நாள் இருக்கு. அதுலேயும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. வேரியஸ், அதாவது அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால் தே கோ டவுன். மீன் ஒவ்வொரு ஈராவும் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இது ஒரு 5000 இயர்ஸ், இது ஒரு 5000 இயர்ஸ் மேலே போயிட்டே இருக்கு. அப்படி இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் எலிமெண்ட்ஸையும் அவங்க எடுத்து பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு அந்த உண்டான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ரைட்டா? இப்போ 1200 BCEல ஆரியன்ஸ் வந்திருந்ததா வச்சுப்போம். நான் சொல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் 1800 BCE
பீரியட்ல சரஸ்வதி ரிவர் ஹேஸ் ஆல்ரெடி ட்ரைட் அப். ஆனால் அதற்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரிக்வேதத்துல இந்த ஒரு ஆற்றை பத்தி பல தடவை வருது. த மதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ், த மதர் ஆஃப் ஆல் ஃப்ளட்ஸ், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய. ஏன்னா இப்போ வந்து அது இது கூட சொல்லுவாங்க, அப்படி ஒரு ரிவரே இல்லை அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பட் இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேசிருக்க முடியும். ஆனா இப்போ ஆஃப்டர் 1971க்கு அப்புறம் US உடைய சேட்டலைட் டெக்னாலஜிஸ் வச்சு அது ஆரம்பம். அதற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரோவுடைய சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்த்தோம்னா ஹிமாலயாஸ்லேருந்து குஜராத்ல இந்த ரேன் ஆஃப் கட்ச் வரைக்கும் there is a stream. ஓகே, இப்போ நாம என்ன கேட்கலாம், சரஸ்வதின்னு ஒரு ரிவரே இல்லையே, அப்போ அது இந்த சேட்டலைட் இமேஜஸ்ல எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிடுறாங்க. ஒரு ரிவர் பெட் ட்ரை ஆயிட்டு அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சை ட்ரை ஆகிட்டு இருந்தாலும் அந்த பெட்டுக்கு அடியில் வாட்டர் டேபிள் இருக்கும் பட்சத்தில், ஓரளவுக்கு கீழே வாட்டர் டேபிள் இருக்கும் பட்சத்தில், அப்போ உங்களுடைய அந்த சேட்டலைட் இமேஜஸ்ல யூ ஆர் ஏபிள் டு see the complete stretch. அது வந்து வருது, அது அங்கே ஆரம்பிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து விடுறது. ஆனால் இந்த ரிக்வேதத்தை பொறுத்தவரையில த மதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸுங்கிறான், இந்த மாதிரி வருது. ஆனால் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் பிரகாரம் 1800-900 BCEல the river Saraswati has already dried upங்கிற போது 1200ல வந்திருக்கக்கூடிய, நான் சொல்றது 1700ங்கிறது BC, 1200ல வந்திருந்ததாக சொல்லக்கூடிய ஆரியர்கள் ரிக்வேதத்தை எப்படி அந்த இடத்துல எதிர்க்க முடியும்? அதுவும் எப்படி வந்தாங்கிறான், 6-7 ஆற்றை தாண்டி வந்தாங்கிறான். 6 என்னது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துருக்க இந்த ஜீலம், சட்லஜ், ராவி, பிஎஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த இதுலலாம் வந்து வாட்டர் அன்னைக்கும் போயிட்டு இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. அப்ப இத்தனை ரிவரையும் தாண்டி இல்லாத ஒரு ரிவர் உடைய பேங்க்ல வந்து உட்கார்ந்தானா, பேசிக் காமன் சென்ஸ். இந்த இடத்துலையும் அந்த ஒரு தியரி அடிவாங்கிறது. இதுக்கு மேல இன்னும் பலது இதுல வந்து ஏற்படுத்தி வந்துட்டே இருக்கு, இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு ஜெர்மன், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெர்மன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆரியன் சூப்பரமசின்னு ஒன்று அவங்க இதில் இருக்கு ரைட்டா. அவங்கள வந்து they had this onerous duty to colonize everybody else. அவங்க இங்க வரணும், அதாவது they are the superior race. அந்த superior race inferior races கான்கோர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதையை காட்டணும். இதுக்கு இவர் வந்து ஒரு வழி போடுறார். இவர் ஆரம்பிச்சது he started with genuine interest, ரொம்ப உண்மையான அக்கறையோட லிங்குவிஸ்டிக்கா ஆரம்பிச்சது. he turned it into a racial theory. ஏன்னா இதுக்கு இவருக்கு இருந்தது அந்த ஹிடன் அஜெண்டா. இவருடைய அஜெண்டா உலகம் 4004 BCல தான் ஆரம்பிச்சது ரைட்டா. ஆனால் அந்த சமயத்துல தான் இந்த this சார்ல்ஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் எல்லாம் வருது. அது இவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு எதிராக இருக்குது. மேக்ஸ் முல்லருடைய ஓன் வேர்ட்ஸ்லயே he is opposing சார்ல்ஸ் டார்வின். ஸோ என்னுடைய சம்பிரதாயம் சொல்றது தான் உண்மைங்கிறத நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. He is அந்த டெர்மினாலஜியில் ஆரியன். அவங்க எல்லாம் ஒரே ஏரியா. ஓகேவா? இப்போ நான் ஓகே. ஸோ அதனால அந்த இஷ்யூவுமே இதில் வந்து போயிடுறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் போயிடுறோம். இல்லை சரி, இல்லை வராங்க. நம்ம இஷ்யூக்கு அப்புறம் நதி ஸ்துதி
நதி ஸ்துதி சூக்தம் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல வருது. இது ஒரு முக்கியமான ஆதாரமா எல்லாரும் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஆர்டர் வருது. இப்போ நம்மளுடைய வீடுகள்ல இருக்க சின்ன பசங்கள்கிட்ட, அதாவது இந்தியாவில் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் பேரெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் எந்த ஆர்டர்லாம் சொல்லுவான். மேலேருந்து வரும். மேலே காஷ்மீரில் ஆரம்பித்து ஒரு இடத்துக்காக கீழே வந்து நம்ம ஊரில் காவேரி வரைக்கும் வரும். நம்ம காவேரியில் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த ஆர்டரில் வரும். அதே போல் இந்த நதி ஸ்துதி சூக்தத்தில் அவன் ஒரு ஆர்டரில் இந்த ஸ்லோகம் வருது. எந்த ஆர்டரில் வருதுன்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, சுதுத்ரி, பருஷ்ணி, அசிக்னி, விதஸ்ததா, இந்த ஆர்டரில் வருது. இவன் சப்போஸ் இந்த ஆரியர்கள், ரிக்வேதத்தை இயற்றிய ஆரியர்கள் வெஸ்ட்லேருந்து வந்திருக்கான்னு தான் இத்தனை நாளாக சொல்கிறோம். இந்த கைபர் கணவாய் அதுலேருந்து வந்திருக்கான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஆறு எதுவாக இருந்திருக்கும்? இந்த செனாபு, பீஸு, ராவி இதெல்லாம் தானே வந்திருக்க முடியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? இவன் ஆரம்பிக்கிறதே கங்கால தான் ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் ஈஸ்ட்லேருந்து வரான். ஸோ அப்போ இவன் ஈஸ்ட்லேருந்து வந்தானா, இவன் இன்வைட் பண்ணதே ஈஸ்ட்லேருந்து தான் அப்படிங்கிறத அவன் ஈஸ்ட்லேருந்து அவன் இன்வைட் பண்ணலை. இந்த நம்மளுடைய இந்த நாகரிகமானது வெஸ்ட் ஈஸ்ட் இருந்தது, கம்ப்ளீட்டாகவே இருந்தது. அந்த நாகரிகம் இந்த ஆறுகளுடைய வரிசையை சொல்லுது. அவ்வளோதான். இதை நாம் பார்க்கணுமே ஒழிய இவன் வந்து இவன் இந்த ஒரு ரேஸ் வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்தோ இல்லை உக்ரைன்லேருந்தோ அங்கிருந்தோ வந்ததுங்கிறதுக்கான சான்றுகள் இதுலேயுமே இல்லை. அடுத்தது, இந்த சரஸ்வதின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இப்போ ஒரு புது பேச்சு ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த சரஸ்வதிங்கிற ஒரு வார்த்தை ரிக்வேதத்தில் 72 இடத்துல வருது. இல்லாத ஒரு ரிவர், அதாவது ஆஸ் பர் மேக்ஸ் முல்லர் 1200 BCEல ஆரியர்கள் வந்திருந்தாங்கிற பட்சத்தில் 1800 BCலேயே ட்ரையா போன அந்த சரஸ்வதி ஆரை பற்றி 72 தடவை இவன் வந்து ரிக்வேதத்தில் எழுத வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இல்லை. இதெல்லாம் போட்டோம். இந்த இண்டஸ் வேலி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதற்கு 1200 இடத்துல அந்த அவங்களுடைய பரியல் சைட்ஸ், பில்டிங் சைட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு இருக்கு, ஃப்ரம் குஜராத் டு ஹரியானா. இதை பல இடங்கள்ல எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ குவைட் ரீசென்ட்லி 2018-19 ராக்கி கரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அது வந்து ஹரியானாவில் இருக்கு. அந்த 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 ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் இது வரைக்கும் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கக்கூடிய ஹரப்பா, மொஜதாரோ இதெல்லாம் அன்ஹேபிட்டடாக இருக்கு. ஏடா இந்த ராக்கி கரிங்கிறது இது இன்னைக்கும் ஹேபிடேஷன் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணினதுல ஒரு சில ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்கிறது. அந்த ஸ்கெலிட்டன்ஸுடைய எப்படியாவது அதை வந்து இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு டிஎன்ஏ பார்ட்டிகள் ஒன்றே ஒன்று தான் அதில் வந்து அவைலபிளாக இருந்தது. அதை வித் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கொரியன் யூனிவர்சிட்டி இவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை போட்டு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதோடைய இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணுறான். பண்ணினதுல அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கும் இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கேருந்து இருக்கும் பட்சத்தில் இது ரெண்டும் ஒன்றா தானே வந்திருக்கணும். ஓகே, அந்த ஒரு எலும்பு கூடு இருக்கு இல்லையா, எலும்பு கூட யூஸ் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் போட்டால் இன்னிலேருந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அட்லீஸ்ட் 3200 BCEல இருக்கு. மேக்ஸ் முல்லருடைய தியரி பிரகாரம் 1200 தான் இன்வேஷனே நடந்திருக்கு.
அப்ப இவன் யாரு? ஆமா, எது இல்ல ஆக இதுலயுமே நமக்கு வந்து இஷ்யூ இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க நீங்க ஆர்கியாலஜின்னு பார்த்தாலும் ப்ராப்ளம். இல்ல ட்ரூ நான் சொல்றது த ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெக்ஸ்டுக்காக இது எல்லா வேதத்திலையும் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது இதுதான். அது சொல்றேன், அதுலயே இதுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் செட். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி ஒன்று இது. அதனால இது எல்லாமே பொய்யா சொல்லி 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 இப்போ நம்ம வந்து எது இப்போ ஒரு இஃப் யூ கீப் ஆன் ரிப்பீட்டிங் லை, இப்போ என்ன எடுத்துன்னா இப்போ அதுதான் உண்மைங்கிற மாதிரி போய் மற்றெல்லாம் போய் நினைச்சு ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி பார்த்தோம். இப்போ குவைட் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஸ்ட்ரான்ஷியம் டேட்டிங்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரான்ஷியம் டேட்டிங்கை யூஸ் பண்ணி வாட்டர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பார்த்து அது எவ்வளோ வருஷப்பட்டு, அதுக்கு 8000 இயர்ஸ்ன்றாங்க. ஸோ அப்போ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு கண்டினியூவஸ் சிவிலைசேஷன் இருந்துட்டு இருக்கு. இது இல்லை இங்கேருந்து போனவங்களாம் அடித்தாங்க விரட்டினாங்கன்னு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இது இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நம்ம ஆர்கியாலஜின்னு சொல்கிறோம், பை சயின்ஸும் சொல்லியாச்சு. எல்லாமே பார்த்தாலும் நம்மளுடைய பாட புஸ்தகத்தில் எப்படி இருக்குங்கிறதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் 4 இங்கிலீஷ், இது அதை மட்டும் நான் வாய் விட்டு ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சு விட்றேன், அப்போ தான் எல்லாருக்குமே புரியும் நம்ம எந்த அழகில் இருக்கோம். It is believed that the earliest inhabitants of India were the Dravidians. Aryans migrated from Central Asia and drove away the Dravidians after fierce battles. The culture of the Aryans was entirely different from that of the Dravidians. இந்த முட்டாள்தனம் நம்ம ஸ்டேட்டில் ஒன்றும் இல்லை, இந்தியா முழுக்க வியாபிச்சிருக்கு. மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்டு கிளாஸ் 11 2002 ஹிஸ்டரி புக்கில் வருது. The Indo-Aryans were tall, fair-skinned and handsome. இது ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி எழுதிருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அது கிளாஸ் 10, இதுவும் 2002. தி அபாரிஜின்ஸ், என்ன மாதிரி ஒரு வார்த்தை, the aborigines were black in color, அவர்கள் கருப்பர்கள். they got subjugated by the white skinned Aryans or the Vedic tribes. Aryans, Vedic tribes எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரேடியா கலந்து கட்டி அடிக்கிறது. இது வந்து வெஸ்ட் பெங்கால், so called elite states. இதெல்லாம் again we are coming to the கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். இது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 6 2011. இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. ஆரியன்ஸ் இது வரைக்கும் இட் இஸ் பிலீவ்டு வேர் டால், இப்போ ஆரியன்ஸ் would have destroyed, அவர்கள் அழித்திருக்கலாம். ஆரியன்ஸ் would have destroyed the towns in order to succeed. The heap of bones discovered in Mohenjo-daro is evidence of the invasion of the foreigners. சரி, heap of bonesங்கிறாங்க. நானும் ஆராய்ச்சி பண்ணேன். மிஷேல் டேனனோ ஆரம்பிச்சு இன்னும் பல ஆர்கியாலஜிஸ்டுடைய டாக்ஸ் கேட்டு பார்த்தேன், அவங்களுடைய புக்ஸையும் படித்து பார்த்துட்டேன். ஹீப்ஸே கிடைக்கல. 28 ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்குறாங்க, இன்னொருத்தர் 27ன்றாரு. இவ்வளோதான் நம்மகிட்ட இருக்கு. சரி, அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, அதை நாங்கள் வந்து டீசைஃபர் பண்ணிட்டோமா அப்படின்னா, டீசைஃபர் பண்ணுற அளவுக்கு இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் இல்லை. ஏன்னா ஜென்ரலாக இப்போ தே ஆர் டாக்கிங் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப், நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீல். அது என்ன சீலுங்கிறத இன்னும் டீசைஃபர் இன்னுமே பண்ணலை. 60-70 வருஷமா அதுக்கு ஆராய்ச்சி நடந்துன்னு தான் இருக்கு. ஸோ டீசைஃபரே பண்ணாத ஒரு சீலை இது நாங்கள் தான், எங்கள் மக்கள் தான் அங்கே இருந்தாங்க, அவங்கள வந்து வெளிலேருந்து வந்தவங்க வந்து விரட்டி விட்டுட்டாங்க. எந்த பேசிஸ்?
இன்னும் எத்தனை நாளைக்கு இதே கதை அடிக்குது சார்? இதுக்கு நீங்கள் இதை பற்றி இன்னொரு நீங்கள் ஒரு புக்கை போட்டு ஆரியம் என்றால் என்ன, ஆரிய இனம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன, திராவிட இனம் என்றால் என்ன? முதல்ல ஒரு முட்டாள்தனத்தை சொல்லிடுறேன், அப்புறம் எந்த அறிவியல் அடிப்படையிலும் மொழிக்கும் இனத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஸ்லாவுக்கு இடம் இருக்குது ஐரோப்பாவில், ஒரு இனம். அது வந்து யுகோஸ்லாவியா பக்கத்து நாடு, இந்த நாடு, 7 நாடு இருக்கு மொத்தம். அந்த இனத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இங்கிலீஷ் பேசுகிறான், சவுத் அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுகிறான், இங்கிலாண்டில் இங்கிலீஷ் பேசுகிறான், நம்ம நாட்டில் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறான். எல்லோரும் ஒரே இனமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு மொழிக்கு இனத்துக்கு தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒரே முட்டாள் தமிழன் தான். எப்படி சொன்னான்னு தெரியல. அது இட்ஸ் எட்டிமாலஜிக்கல் ப்ராப்ளம். இனம் என்ற தமிழ் சொல்லுக்கு பல்வேறு பொருள் இருக்குது இல்லையா? தமிழ் இனம்ன்றான், நாடார் இனம்ன்றான், பறவை இனம்ன்றான். எல்லாமே இனமா? ஒன்று ஸ்பீசிஸு, ஒன்று காஸ்ட்டு, ஒன்று லாங்குவேஜ். எல்லாத்தையும் இனமும் ஒரே வார்த்தை முடிச்சா சிம்பிளாக. மொழியால் அந்த குழப்பம் இது சரி பண்ணணும். தமிழ் இலக்கியம் அதை பார்க்கலாம். நம்முடைய வரலாற்றில் தொன்மையாக கருதப்படுகிற வேதங்களிலே ஆரியம் இருக்கிறதா? ஆரியம் என்ற சொல் எடுத்துக்கிட்டேன். ரிக்வேதத்தில் சொல்லப்படும் போர்கள் ஆரிய இனத்தவருக்கும் மற்றொரு தாசியங்கள் சொன்னான், மற்றொரு இனத்தவருக்கும் இடையே நடந்தது என்ற கருத்து திராவிட இயக்க புத்தகங்களை தொடர்ந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப தவறான கருத்து. ரிக்வேதத்தில் சொல்லப்படும் போர்கள் 2 இனங்களுக்கு இடையே நடந்த போர்கள் அல்ல, சமூகத்தை உள்ளே நடக்கின்ற உட்கட்சி பூசல். இது ஆரியர், அசுரர் மற்றும் தாசர் என்று ரிக்வேத சமூகம் 3 பிரிவுகளாக பிரிந்திருந்தது. இதில் இனப்பிரிவே இல்லை. இது தொடர்பாக B.R. அம்பேத்கர் கூறியதை இங்கே குறிப்பிட வேண்டும். சப்போர்ட். ஆரிய இனம் பற்றிய எந்த குறிப்பும் வேதங்களில் இல்லை. ஆரிய இனம் பற்றிய எந்த குறிப்பும் வேதங்களில் இல்லை சொன்னவர் B.R. அம்பேத்கர். ஆரியர்கள் சிவப்பு நிறத்தவர்கள் என்றும் திராவிடர்கள் கருப்பு நிறத்தவர்கள் என்றும் ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை பரவலாக உள்ளது. இதுவும் தவறு. வேத முனிவர்களிலே சிலர் கருப்பு நிறத்தோடு இருந்தார்கள். கண்ட மகரிஷி கருப்பு நிறமுடையவர் என்ற வர்ணனை ரிக்வேதத்தில் இருக்கிறது. இஸ்வா குலத்தைச் சேர்ந்த ராமனும் யாதவ குலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனும் கருப்பு. பாஞ்சாலிக்கு பல பேர் உண்டு. திரௌபதினு சொல்கிறாங்க பாஞ்சாலி. பாஞ்சாலியுடைய இன்னொரு பேர் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற சொல்லுக்கு பொருள் கருப்புன்னு அர்த்தம். சரி, ஆரியா திராவிடத்தை விடலாம். வேதங்களில் திராவிட என்ற சொல்லே இல்லை. தமிழ் நூல்களில் குறுந்தொகையில் மேள ஓசைக்கு ஏற்றபடி கயிற்றின் மேல் ஆடுபவர்கள் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. பராசக்தி சினிமா பார்த்துருக்கீங்களா? ஆரிய கூத்தாடினோம் அப்படின்னு பார்த்து வரும், தாண்டவ பண்ணு பாட்டு வரும். அந்த ஆட்டத்துக்கு பேர் ஆரிய கூத்துன்னு பேர். கைத்து மேலே ஆடுறவங்க ஆரியர். கயிறாடு பறையில் கால்புறக் கலங்கி வாகவேல் வெற்றொழிக்கும் என்கிறது குறுந்தொகை. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இறைவன் வடமொழியும் தென்மொழி தோத்திரங்களும் ஆகிய இசையாக திகழ்பவர் சாத்திய குணத்தோடு நல்ல சிந்தனையோடு இருக்கும் ஞானிகளுடைய சொல்லாக விளங்குபவர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆரியம் தமிழோடு இசையானவன் கூறிய குணத்தால் குறி நின்றவர் என்பது திருநாவுக்கரசருடைய பாடல். மாணிக்கவாசகர் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே ஆச்சாரியன் என்ற பொருள்பட சிவபுராணத்திலே பாசமா பட்டெடுத்து பாரிக்கு மாரியனே என்று பாடுகிறார். பிறகு
12ஆம் நூற்றாண்டு கம்பராமாயணம் யுத்தகாண்டத்தில் இற்றை நாள் வரை முதலியார் முன் செய்த குற்றம் உளவில் பொருத்தி கொற்றவர் அட்டனான் முகத்தில் விழித்தல் ஆறிய பெற்றனுடைய என பெயர்ந்து போயினார். அதாவது குமாரன் சொல்கிறான், அடுத்த மனைவி ஆசைப்படாத, கேட்கல, திட்டுறான், சரி விடு நான் போய் சாவறேன், நீயாவது நல்லா இருக்குன்னு போகிறான். அந்த பாட்டில் கும்பகர்ணன் ராவணனை அட்ரஸ் பண்ணி பேசுகிறான். எப்படி சொல்கிறான்னா, அற்றதான் முகத்தில் வெடித்தனல் ஆரியான்னு சொல்கிறான். கும்பகர்ணன் ராவணனை ஆரியான்னு கூப்பிடுறான். கும்பகர்ணன் வதைப்படத்துக்கு வருது. இது உரையாசிரியர் உரை எழுதும்போது ஆரிய என்பதை தலைவர் என்ற பொருளை எழுதிட்டார் உரையாசிரியர். அப்புறம் மணவாள மாமனிகள் 1370 1443 வாய்த்தது மந்திரத்தில் மத்திம மம்பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலை அர்த்தப்போடு ஆரியர்கள் தாங்கள் அருளி செய்கிறவர்களே சேர்வித்தார் தாத்பரியம் சேர்ந்து உபதேச ரத்னம் ஆலய புத்தகத்தில் எழுதுகிறாங்க. வேதாந்த திசைகள் 1269 1370 காண்பனமும் உரைப்பணமும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடியதாதர் பாம்பெருமான் அருள் செய்த பாடல் பத்தும் படமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண் பெரிய விரிதிரை நீர் மையத்துள்ளே வேதாந்த ஆரியத்தின் ஏற்பர் என்றோம். நாம் பெரியோம் வல்லோம், நாம் நன்றும் தீதும் நம்ம குறைப்பாளர் என்று நாடுவோவை அமிர்தாசக்தி பாட்டை எழுதியிருக்காரு. இது உரையாசிரியர் எழுதும்போது ஆரியர் என்பதை சிறப்புடையார் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சிறப்பு மொழியாக பயன்பட்ட ஆரியம் ஒரு பாதிரியாரால் பாதை மாற்றப்பட்டு இனம் என்ற அடையாளத்தை கொடுக்கப்பட்டது. ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, நம்ம ஆளுங்க ஒருத்தனை பார்த்தா ஜின்றான், கம்யூனிஸ்டாக ஒருத்தனை பார்த்தா தோழர்ன்றான். அதாங்க ஆரியம். அது ஒரு அடைமொழி, முன்னோட்டு. திடீர்னு போடுறோம், மிஸ்டர்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரியம். ராமாயணத்தில் ராமருக்கு சரி ஒரு வாக்குவாதம், ஒரு ஸ்லாங் தப்பான பிரயோகம் ஒன்று பண்ணிட்டாரு. அந்த அம்மா ஒன்று கேட்குது, நீ என்ன அனாரியமாக பேசுகிறாரு, ஆரியத்துக்கு ஆப்போசிட் அனாரியம். அப்போ தப்பான பாஷை, ஆரியம் உயர்ந்தது, அது ஒரு சிறப்பு சொல்ல அவ்வளோதான். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. புத்தருடைய கல்வெட்டுக்கிட்ட ஆரியம் போட்டிருக்கான். இலங்கையில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் பேருக்கு முன்னாடி ஆரியன்ற முன்னோட்டை போட்டு தான் அந்த பேரை கல்வெட்டை போட்டிருக்கான். திராவிடம் என்றது பார்க்கலாமா? திராவிடம் என்ற பொருளில் திரமிடம் என்ற சொல் பாகவதத்தில் வருகிறது. அதான் எளியஸ்ட் திராவிடம். தமிழை குறிக்க சமஸ்கிருதத்தில் திரமிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பெரிப்ளூஸ் என்ற வரலாற்று அறிஞர் தமிழகத்தை தாமரி என்று எழுதினார். இவங்க பண்ணுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் நமக்கு என்ன பேர் ஆயிடுது. ரோமாபுரியைச் சேர்ந்த தாலமி என்ற அறிஞர் தமிரிசி என்று எழுதினார். முதல்ல வேலைவாரம் வந்தபோது மெட்ராஸ் வரல, அந்த பக்கம் தான் வந்தான், அரபிக்கட்டில் தான் வந்தான். வந்து இறங்கினோடனே இது என்ன ஒரு ஆட்டம் மலபார்ட்டான். பாஸ்போர்ட் கமெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வரல, அதுதான் வந்தான். வந்து இறங்கினோடனே மலபார்ட்டான். இந்த ஊருக்கு மலபாரின்னு பேர் வச்சுட்டான், அவன் பேர் வச்சுட்டான். ரொம்ப பழைய அந்த காலத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எடுத்து படிச்சுக்கிறான். தமிழ்நாட்டுக்கே மலபாரின்னு பேர் வச்சுக்கிறான். அது வேற ஊர் மலையாளத்துக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மலபாரி. இருக்கலாம். வெள்ளக்கார ஆஸ்திரேலியாவுக்கு போனான், கங்காரு பார்த்தான். இது என்ன தெரியல, ஒருத்தர் கேட்டான், இது என்னவான்னு கேட்டான். கங்காரி அப்படின்ட்டான். திஸ் அனிமல் இஸ் நோன் ஆஸ் கங்காருன்னு எழுதிட்டான். அப்புறம் ரொம்ப ஒரு 5 வருஷம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த மொழியில் அந்த உள்ளூர் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பாஷையில் கங்காரு என்ற சொல்லுக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வெள்ளக்கார ஆராய்ச்சியில் அப்படிதான் இருக்கும். C.N. அண்ணாதுரை 1943 ஆரியமாய் என்ற புத்தகத்தில் நர்மதை யாரு நமக்கும் ஆரியத்துக்கும் இடையே மிக்க ரமணியமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு எழுதுறாரு. ஆரியத்துக்கு திராவிடத்தில் டிவைடிங் லைன் வந்து நர்மதை யாருன்னு எழுதுறாரு. கொஞ்சம் யாராவது வீட்டில் அட்லாஸ் எடுத்து பாருங்க, நர்மதை எங்கே ஓட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தா நரேந்திர மோடியே இவர் தான் ஆரிய திராவிடர். ஏன்னா நர்மதை தெற்க தான் குஜராத் இருக்குது.
திராவிடம் என்ற பொருள் சங்க இலக்கியங்களில் திராவிடம் என்ற சொல்லை தேடி பார்த்தால் ஐயா கையை காட்ட தென்படவில்லை. பழைய இலக்கியங்களில் எங்கடா திராவிடம் வந்து பார்த்தா ஒரு இடத்துல இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. இன்னும் கேட்டால் தெருக்கூத்து நாடகம்லாம் போடுவோம். அந்த காலத்தில் போடும்போது ஒரு பொண்ணு சுயம்பரம் சொல்லி ஒரு ஆளை அனுப்புவான், நீ போய் இந்த ஊரெலாம் போயிட்டு எல்லா ஊரும் சொல்லிட்டு வா. அந்த ஊர் அரசாங்கம் உடனே வந்து அவனுக்கு பொண்ணு கொடுக்குறான்னு அடிச்சு பொண்ணை பார்க்கலான்னு ஆசையாக வந்துடுவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் புரட்டு வந்துடுவாங்க. வந்தால் ஒரு தேசம் பேராக சொல்லுவான். அதில் திராவிடம் என்ற சொல்லி இருக்கிறது. சரிடா, இப்போ திராவிடம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிராமிய கதையில் இருக்குது, நாட்டுப்பாடல் இருக்குது, அது இருக்குது. அந்த திராவிடத்துக்கு என்னடா அர்த்தம் பொருள் பார்த்தா அந்த திராவிடம் எங்கே இருக்குது தெரியுமா? நெல்லூர்லேருந்து காஞ்சிபுரம் இருக்குது, சோழ நாடு இருக்குது, சேர நாடு இருக்குது, பாண்டி நாடு இருக்குது, பல்லவ நாடு இருக்குது. அது தவிர பல்லவத்துக்கு வடக்கு இருக்குது நாடு திராவிடம்னு பேர். ஒருவேளை நெல்லூர் தமிழ் பேசிட்டு அந்த காலத்தில் இருந்துருக்கலாம். அது திராவிடம் பேர் அர்த்தம். அதில் ஒரே அந்த திராவிடம் தேசத்தில் இருக்க ஒரே மலை திருவண்ணாமலை தான், வேறு மலையே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கான். ஜெகதீசையர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார், பழைய தேசங்கள் 56 தேசங்கள், அதில் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக. வேதாந்த தேசிகர் திரமிட உபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்ற நூலை எழுதியிருக்கிறார். தாய்மானவர் 18ஆம் நூற்றாண்டில் வடமொழியிலே வல்லார் ஒருவத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாய் விவரிப்பேன் என்று சித்தரகடம் என்ற பாட்டில் எழுதுகிறார். அந்த இடத்துல திராவிடம் என்ற சொல்லுக்கு தமிழ் என்று தான் பொருள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்று அழைக்கின்ற பழக்கம் உருவானது. கால்வெல் ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. அது கால்வெல் இல்லை, முன்னாடியே ஒருத்தர் பண்ணார், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்ற சென்னை கலெக்டர் 1877 1789. ஆனால் அவர் கூட அது இனம்னு சொல்லலை, தென்னிந்திய மொழி திராவிட ஒரு பேர் வச்சார், அவ்வளோதான். அடுத்து ராபர்ட் கால்வெல் இருந்தார், அதை பற்றி நிறைய விவரமாக அப்புறம் பேசலாம். கால்வெல் செய்த மோசடி பற்றி ஈழத்து அறிஞர் ஒருவர் கூறுவதை பார்க்கலாம். டி. ஐசக் தம்பையார் வந்தார், 1925 எழுதியிருக்கார். A matter of convenience became a fact of mischief. A matter of convenience became a fact of mischief. The application of the name Dravida, which is peculiar to the Tamils, to allied people in inferior grades of culture. The responsibility is Bishop Caldwell's. The wrong done to those to whom alone the Dravidian language belongs is aggregated by employing, noted, a philological convention as an ethnological distinction. Ethnological distinction சொல்வது இன வரையறை. Ethnological distinction சொல்வது இன வரையறை. Philological convention என்பது மொழியியல். மொழியில் பயன்படுத்த வேண்டிய சொல்லை இன வரையறையில் பயன்படுத்துகிறார். The Caldwell terminology is unscientific and unsatisfactory. இறுதியாக அவர் சொல்கிறேன், மார்க்கண்டேய கட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மார்க்கண்டேய கட்ஜு மற்றும் நீதிபதி KR சுதா மிஸ்ரா ஆகியோர் வழங்கிய தீர்ப்பு 2011 ஜனவரி 5 உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் திராவிட மொழி பேசிய மக்கள், அந்நிய வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், மக்கள் இன அமைப்பியலின்படி நாகரிகம் பெற்ற திராவிடர்கள் என்போர் இனம் கலக்கும் போது உருவான மக்களிடத்தை குறிக்கும் என்பது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே அவர் சொல்லுவார். ஆமாம், இதில் நான் பார்த்த வரையில் தி ஃபஸ்ட் டாக்குமெண்டட் எவிடன்ஸ்ன்னு பார்த்தா திராவிடங்கிற அந்த வார்த்தைக்கு ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் சொல்கிற திராவிட சிசுங்கிற வார்த்தை அந்த இதில் வருது. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி என் மனசில் படுறது. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தங்களில் நம்மாழ்வார்
என்கிற ஆழ்வார் எழுதினது திருவாய்மொழி. அதை திராவிட வேதம் என்று வைணவர்கள் வழங்குகிறார்கள். சரி, இதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா, ஆழ்வார் காலத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய நாதமுனிகள் என்கிற இன்னொரு வைணவ ஆச்சாரியர் நம்மாழ்வாரை பற்றி பாடுகிறார். நம்மாழ்வார் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், நாதமுனிகள் அந்தனர். அவரை பற்றி பாடக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் சொல்றது ஒரு வார்த்தை, நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்பதாக வருகிறது. இது 2வது இடத்துல நாம் பார்த்து வருகிறேன். அப்புறம் சார் சொன்ன மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் திராவிட உபனிஷத் ரத்னாவளின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். இது இவர் இந்த ராமானுஜர் காலத்துக்கு பின்னால் வந்தவர். சரி, மனுஸ்மிருதியில இதை பத்தி வருது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வருது. அதுல திராவிடங்கிறது என்ன அப்படின்னா, உரிய காலத்தில் உபநயனம் நடக்காத ஒரு சத்திரியன். இந்த இடத்துல நம்ம 2 பாயிண்ட். உபநயனம்ங்கிறது சத்திரிகளுக்கும் அப்போ இருந்திருக்கு. உரிய காலத்தில் உபநயனம் நடைபெறாத ஒரு சத்திரியனுக்கு பேர் விராத்திய சத்திரியன் வச்சிருக்காங்க. அப்ப அந்த விராத்திரிய சத்திரியனாக ஒருவன் இருந்து அவனுக்கு சத்திரிய மனைவி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சிருந்தா, அந்த விராத்திரிய சத்திரியன் எந்தெந்த ஊர்ல இருந்தாங்கிறத பேஸ் பண்ணி அவனுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளையை எப்படி அழைக்கிறாங்கன்னா, அவன் இருக்கிற இடத்த பேஸ் பண்ணி மல்லாட் சத்திரியன், கல்லாட் சத்திரியன் என்று ஒரு 7-8 வச்சிருக்காங்க. அதுல திராவிட சத்திரியன் ஒரு வார்த்தை வருது. அப்போ நமக்கு இந்த இடத்துல பிகம்ஸ் கிளியர். இந்த திராவிடங்கிறது ஒரு ஏரியா, இட் இஸ் ஒன்லி a geographical location, அவ்வளவுதான். இந்த கிபி 12ஆம் நூற்றாண்டுல அதுல காஷ்மீர்ல ராஜதரங்கிணி அப்படின்னு ஒரு புக் ஒன்று வருது. அதுல அந்த புஸ்தகத்துல தென்னாட்டு பிராமணர்களை திராவிட பிராமணர்கள்னு தான் எழுதுறாங்க. அதற்கு பிறகு சமணத்துல நந்தி கணம்னு ஒரு பர்டிகுலர் பிரிவு இருந்திருக்கு. அந்த பிரிவை சார்ந்தவர்கள் கர்நாடகத்துல திரமிழ சங்கம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேரு திராவிட சங்கம் என்றும் இருக்கலாம் என்று சீனி வெங்கடசாமி என்கிற தமிழறிஞர் சமணமும் தமிழுங்கிற புத்தகத்துல சொல்றார். Most probably Tamila, Dravida, Tamil are all synonyms. அந்த மாதிரி synonyms என்ன தமிழ் என்ன தெரியல, நீங்க சொல்லுங்க. ஒரே பேர், ஒரு பொருள் இருமொழி மாதிரி, ஒரு பொருள் பன்மொழி. ரைட். அதே மாதிரி வஜ்ர நந்தி என்கிற இன்னொரு சமண துறவி ஒருத்தர் கிபி 5ஆம் நூற்றாண்டுல மதுரையில திராவிட சங்கம் என்று ஒன்று ஏற்படுத்தினார் என்று தர்சனா சாகரம் என்கிற சமண நூல்ல இருக்குன்னு சொல்லி சீனி வெங்கடசாமி எகைன் எழுதுறார். ஐயா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் பத்தியும் இன் டீட்டெயிலா சொல்றார். இதுல ஒரு பாயிண்ட் விட்டுட்டார், நான் அதை ஆட் பண்றேன். அதுல இந்த எல்லிஸ் ஆக்சுவலா இந்த பிஷப் கால்வெல் மாதிரிலாம் இல்லை. அவர் உண்மையா உழைச்சார். திருக்குறள் மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு திருவள்ளுவரை உடைய உருவம் பொறித்த தங்க நாணயம் ஒரு வராகல அவர் பண்ணினார். அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயும் பாண்டித்யம் பெற்றவராக இருந்தார். நம்முடைய ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் அவர் இந்தியன் லாங்குவேஜஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். ஏன்னா இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள் நம்மளுடைய நாட்டில் ஒழுங்காக பணி செய்யணும்னா உள்நாட்டு பாஷை தெரியணும் அவங்களுக்குங்கிறதுனால அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கார். இவ்வளோ தூரம் அவர்
இன்னொரு சிறப்பு இருக்குது அவருக்கு. அவர் இந்திய மரபில் ஜோதிஷத்தில் ஆர்வம் வந்து ஒரு ஜோசியனை கேட்டிருக்காரு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். மொழிபெயர்த்தார். நான் வந்து ஒரு தர்ம காரியம் பண்ண என்ன பண்ண இருக்காரு. கிணறு வெட்டுன்ட்டான் நம்மளால். எத்தனை கிணறு வெட்டுன்னு கேட்டார். எனக்கு தெரியல எத்தனை நட்சத்திரம் தான் எத்தனை வெட்டுன்ட்டான். வெட்டியிருக்காரு. அதுக்கான கல்வெட்டு இப்போ இருக்குது. வெட்டுறதுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய சமய மரபில் அவர் ஒழுகி இருக்கார். இல்லை 6 கிணறுல திருக்குறளை பதிச்சிருக்காரு. ஈஸ்வரனுடைய பெருமையில் அது ஒரு பெருமை. நமச்சிவாயங்கிறதுல அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அவர் ஒரு செய்யுளை எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவர் தான் இந்த மாதிரி நம்முடைய தமிழ் தெலுங்கு கன்னடம் இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒற்றுமை இருக்கு, இவை எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருதத்துக்குமே ஒற்றுமைகள் இருக்குங்கிறத பற்றி எழுதியிருக்கார். இதை ஏடி கேம்பெல் இன்னொரு ஆங்கிலேயர் வந்து தெலுங்கு மொழிக்கான இலக்கணம் எழுதும்போது அந்த புஸ்தகத்தில் இவர் வந்து ஃபார்வர்டாக எழுதுறார். இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு அருமையான இந்த ஒரு இன்டகிரேஷன் இந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுறார். இதை பிஷப் கால்டுவெல், அதுக்கப்புறம் வந்த பிஷப் கால்டுவெல் அவருடைய புக்கில் அவருடைய ஃபர்ஸ்ட் 2 எடிஷன்ஸில் இந்த எல்லிஸை பற்றி எழுதுறார். இந்த மாதிரி எல்லிஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எழுதுறார். ஆனால் இந்த 3rd எடிஷனில் அவர் தூக்கிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணம் இதெல்லாம் ஒன்றா இருந்ததுக்கு காரணமே வந்து நம்மளுடைய பிஷப் கால்டுவெல் தான் சொல்லி இன்னைக்கு நாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். முன்னாடி இதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம ஒருவேளை அவர் நமச்சிவாயத்துக்கிட்ட போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இவர் பொசிஷனில் அவர் இருப்பார் நினைக்கிறேன். கேள்விகள் கேட்கலாம். நீதிபதி ஐயா பேர மாட்டார்கள். ஒரு இடஒதுக்கீடு ஒன்றும் இல்லையா? ஒரே ஒரு கேள்வி. சரி கேளு. இந்த மேக்ஸ் முல்லர் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும். எதுக்காக ஒரு how he came to a conclusion? சார் அவர் வந்து எஜெண்டா ட்ரிவன் சார். அவர் வந்து he started as a scholar. இப்போ ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஈரோட்லேருந்து வந்தவர் இல்லையா, அவர் வந்து he started as an educationist and all, and he went through multiple stages and ended as an entertainer. அந்த மாதிரி இவர் he started as a scholar. உண்மையாக இன்னைக்கு நாம் வந்து நம்மளுடைய வேதங்களை பற்றி இவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணாருன்றாங்க வெள்ளக்காரங்க, மெனி அதர் பீப்புள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணமே இவர் தான். அது there is no doubt about it. ஆனால் இன்ஹெரண்டா he was a racist. அதாவது இனவாதம் ரைட்டா. ஆகையினால அந்த ஒரு எஜெண்டா அவருக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவருக்கு வந்து தன்னுடைய சம்பிரதாயத்தை பரப்பணும், அது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேர்ல்டு வியூ வேர்ல்டு ஒரிஜினேட்டட் இன் 4004 BC. அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றது எல்லாத்தையும் அவன் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளவு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ அழகாக ஒரு வேதங்கள்னு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இத்தனை பெருமையும் அங்கே எப்படி போகிறது, நாம வி ஷுட் கெயின் சம்திங் ஆன் திட் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் சமணம் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக எடுத்து வந்துட்டான். இதுக்கு வந்து எட்டிமாலஜிக்கலாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. மீன் உலக மொழிகள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஏங்குறது இல்லை, ஒன்றுலேருந்து ஒன்று கிவ் அண்ட் டேக் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கிருந்து தான் வந்தது. they only colonized, they only civilized us அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த வெள்ளையர் ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவில் தான் அவர் வந்து இறங்கினார். ஸ்காலராக இருந்தவர் ரொம்ப கீழே போய் ஆரியன் இன்வேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டு, அந்த ஒயிட் மேன்ஸ் பர்டன் நமக்கு இருக்கு, நீங்க அதனால தான் வெள்ளைக்காரன் வந்திருக்கான். ஆமா, இட் இஸ் கண்டினியூங்கிறார். ஆய்வை 2 விதமாக செய்யலாம். தரவுகளை வைத்துக் கொண்டு நடந்து போகலாம், அது எங்கே நம்மளை இட்டு கொண்டு போதோ முடிவில் போய் முடிவை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வகையான ஆய்வு, இது நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். முதலே முடிவு பண்ணிட்டு தேவையான தரவுகளை தேடலாம், அது இன்னொரு வகை ஆய்வு. இந்த விஷயம் வருது இப்படி தான். 2வது சொன்னது தான் இந்த கேஸ். வெள்ளைக்கார ஒஸ்தி உலகை நாங்கள் ஆழ பிறந்தோன்னு முடிவு எடுத்துட்டான், ஏற்ற மாதிரி எல்லாம் இதையும் எழுதிட்டான்.
இது நான் சொல்லலை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் இருக்கிற இன வரவியல் ஆந்திரபாலஜி டிபார்ட்மெண்ட் என்னென்னா கேள்வி கேட்டேன், எப்போ இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னு கேட்டால் ஹிட்லர் நம்ம சுற்றுவோம் அப்படின்ட்டான். இதான் அறிவியல்ன்ற பேர் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. எப்படியாவது ஜெர்மன் உலக தாழணும், நாங்கள் சுப்பீரியர். உண்மையை சொல்லணும், முழு உண்மையை சொல்லணும். நம்மளால சில முட்டா பசங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு நாங்களும் ஆரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு குற்றம் தான், இதை நம்ம இருக்க முடியாது. அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். தலைமகள்ல ஒரு கட்டுரை போட்டிருக்கோம். தலைமகள்ல போட்ட கட்டுரையில ராமகிருஷ்ணா மடத்துல சுவாமிஜி எழுதின கட்டுரையில அவருக்கு மேக்ஸ்முல்லருக்கு சமஸ்கிருதமே தெரியாது அப்படின்ட்டு கட்டுரையில வந்திருக்கு. அவர் கூட இருந்து பழகினவர். 2 இதழுக்கு முன்னாடி உள்ள கட்டுரை ராமகிருஷ்ணா மடத்து சுவாமிஜி எழுதின கட்டுரை. அந்த கட்டுரை கலைமகள் எடுத்து ரீபிரிண்ட் போட்டிருக்கோம். ரீபிரிண்ட்ல அப்படிப்பட்ட ஒரு மேதாவி சொன்னதை தான் நாம இன்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்கோம். அது சமஸ்கிருதமே தெரியாத ஒரு சொன்ன விஷயங்களை தான் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். சின்ன 2-3 குறிப்புகள் சொல்லணும். இந்த மேக்ஸ் முல்லர் அவருடைய வேதம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு இல்லையா, அதுக்கு அடிப்படையே சாயன பாஷ்யம். முடிச்சுடுறேன். ஒண்ணு. 2வது விஷயம் திரமிடாச்சார் திரமிடாச்சாரியான்ற வார்த்தை இதுல மட்டும் இல்ல, பிரம்மசூத்திர பாஷ்யங்கள்ல பார்த்தீங்கன்னா கூட வேதாந்த ஆச்சாரியர்கள்ல திரமிடாச்சாரியாருங்கிற விஷயத்த ஆதிசங்கர் பகவத் பாத்தாலும் சொல்றார். அது பாஷ்யக்காரர் சொல்லப்படுகிற ராமானுஜர் சொல்றார். 2 சமஸ்கிருத அறிஞர்கள் யாராவது இங்க இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த சொல்லுவாங்க. மகாபாஷ்யத்துல திராவிடர்களை பத்தி பேசும்போது 2 விஷயம் சொல்றான். ஒண்ணு என்னன்னா, திராவிடர்கள் தத்திதாந்த பிரியர்கள்ன்ற ஒரு வார்த்தை. 2வது விஷயம் திராவிடர்கள் சோற்றிலே புளி நிறைய போட்டு சாப்பிடுவார்கள். எப்படி கௌடர்கள், கௌடபாதர்னு சொல்றேன்னா அவர் கௌடபாதருடைய பெயர் தெரியாது. கௌடபாதர் கௌட தேசத்துல இருந்த கௌடபாதர். அது மாதிரி திராவிடன்ற ஒரு தேசம், அந்த தேசத்துல இருக்க கௌடங்கிறது இது வெள்ளம். ஐயா டைம் முடிச்சிடுறேன். அடுத்த செஷன் வெயிட் பண்றாங்க. இல்ல இந்த குறிப்பெல்லாம் வச்சுக்க முடியாது. அடுத்த தடவை மேடையில எழுதி அனுப்புங்க, நாம சேர்த்துறோம். இல்ல மேடையில பேசும்போது இந்த குறிப்புகள்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவுட்டேட்டடா தனியா வந்து கேட்கிறேன். அவுட்டேட்டடா இருக்கு சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம், அதுக்கு சொல்ல வரேன். இல்ல டைம் அடுத்த செஷன் they are waiting. ஒன்று மணி ஆக வந்துட்டாங்க. Dravida Mariyam, why are we always trying to defend? That is one point. Second thing is, the entire structure has been imposed on us. Why we impose it? We reimpose something back. இப்போ இந்த திராவிட மாரியம்ங்கறத நம்ம ஏன் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு கேக்குறேன். இல்லையே, இல்லோ we are trying to find out what is. இல்ல இப்ப நம்ம பண்ற எக்ஸர்சைஸ் எல்லாமே do we need a western validation-க்காக பண்றோமா? Exactly. அந்த மாதிரி see we don't try to bring in an argument to get a validation from somebody else. சார் தேவாரத்தில் இருக்கு, மாணிக்கவாசகர் சொல்றார், வேதாந்த தேசிகர் சொல்றார் சார். இதுக்கு வெஸ்டர்னுக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல இப்ப நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் கேட்டீங்க. யாருக்காக இப்ப நீங்க உங்களுக்கு தான் சார் சொல்றேன், நீங்க யாருன்னா திராவிடனா? இல்ல அந்த விஷயம் இல்ல. நான் கவனிங்க, நாம அந்த ஆர்குமெண்ட் போக வேண்டாம். let us not go over there because it's open forumன்றதால இந்த பேச்சு. it is not a one to one this thing. நீங்க ஆரியா திராவிடான்னு கேட்டீங்க, அதுக்கு நான் தனியா பதில் சொல்றேன். but this is not the right place to answer. ஓகே. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. ஸ்டிபி ஆரிஜினை பத்தி கோயினா டெல்ஸ்டும் கார்த்திக் வெங்கட்ரமணி எல்லாரும் பேசுறாங்க. have you ever listened to that argument? ஸ்டிபி ஆரிஜின்ஸ் ஆஃப் the proto indo european பத்தி நம்ம பேசிட்டு யோசிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க சார். அனுப்ப வேண்டாம் சார், எழுதி அனுப்ப வேண்டாம். நீங்க ப்ளீஸ் அவுட்டேட், நீங்க உங்களுடைய டிஃபரன்ஸ் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்குன்றதுக்கு நான் சொல்ல வரேன். if you can do a better do it next time please. The time is over. True. We are not trying to find out, we are not trying to say he is right. We are trying to find out what we have heard, what we have understood from others. Okay? இதை நாம் படிச்சு தெரிஞ்சு எல்லாருக்கும் இதை நம்ம எடுத்துன்னு போகிறோம். Maybe outdated, maybe it needs improvement. Yes. Maybe you have better wisdom. I'm willing to take it. But not after this session. சார் அப்புறம் பேசலாம் சார். தனியா வந்து பாருங்க. You can teach me a few things. I'm willing to learn. No problem. அறிவுபூர்வமான அரசல், அரிய தகவல்கள், ஆரிய திராவிட அடையாளங்கள், ஒரு ஆச்சரியமான அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. திரு சுப்பு அவர்களையும் திரு ஆமருவி தேவநாதன் அவர்களையும் அன்பு பரிசு வழங்குமாறு திரு பரத் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
திரு சுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு ஆமருவி தேவநாதன் அவர்களுக்கு, அமைதியாய் இருந்து பல அரிய சாதனைகளை செய்து வருபவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்து வருகிறது இண்டாய் அனாலிட்டிக்ஸ். அந்த வகையில் நேற்றும் சிலரை நாம் கௌரவித்தோம், இன்றும் சிலரை கௌரவிக்க இருக்கின்றோம். முதலில் நாம் அழைப்பது அறம்படத்த நாயகி மையத்திலிருந்து வந்திருப்பவர்களை அழைக்கின்றோம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு அடித்தட்டு மக்களிடையே தர்ம நெறியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டதோடு மட்டுமல்லாமல் கலை, கலாச்சாரம், பண்பாடு இவற்றை வளர்ப்பது, பரப்புவது இவர்களின் தலையாய பணி. ஸ்ரீமதி பத்மா ராஜகோபால், ஸ்ரீ ராம்குமார், ஸ்ரீமதி தனலட்சுமி அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பத்மா ராஜகோபால். அறமளர்த்த நாயகி சேவை மையம் அந்த அமைப்பு பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க மூலம் நாங்கள் எல்லாருமே பயிற்சிவிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த அமைப்பு சென்னை மாநகர் முழுக்க பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளை செய்துட்ருக்கோம். முக்கியமாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய விழாக்கள், நம்முடைய பண்டிகைகள் இதை எல்லாமே அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போகணும். அந்த கண்ணோட்டத்தில் ஹிந்து குடும்பம் அந்த பெயரில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய விழாக்கள் எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு மிஷன் மாதிரி கொண்டாடுறோம். அந்த விழாவுக்கு பின்னால் என்ன தாற்பயம் இருக்குது அது நமக்கும் தெரியாது, நம்மளது குழந்தைகளுக்கும் தெரியாமல் நாம் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய விழாக்கள் மூலமாக தான் சமுதாயத்திற்கு, நமது குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது நம்முடைய விழாக்கள். இன்றைக்கி அதை நாம் மறந்து போயிட்டே இருக்கோம். இந்த விழாக்களை நாம் எல்லா குடும்பத்துக்கும் கொண்டு போகணும். இதற்காக அந்த விழாக்களை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு குடிசை பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பின்தங்கிய பகுதி, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக தீவிரவாதம், நக்சலைட் அந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த மாணவர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு தவறான வழியில் அவங்க எல்லாம் செயல்படுத்தப்பட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை நல்ல வழியில் படுத்தணும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவான், அப்பா வீட்டை கவனிக்க மாட்டார். அந்த குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது பண்ணணும். அந்த கண்ணோட்டத்தில் நம்ம அறமளர்த்த நாயகி சேவை மையம் அந்த அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே மாதத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டுருக்கோம். அந்த மெடிக்கல் கேம்பில் அங்கே போய் மாத்திரை கொடுக்கறது, ஊசி போடுறது அது மட்டும் வேலையாக செய்யாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு பாட்டி வைத்தியம் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி ஒழுங்காக நாம் வாழ்ந்தால் நோய் இல்லாமல் வாழ முடியும், நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சன பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நாம் மருந்தை தயார் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுவதற்கு முக்கியமான காரணம், சென்னையை மையமாக வச்சு நாங்கள் பண்ணுறது முக்கியமான காரணம், இன்றைக்கி சென்னையில் அதிகமான தற்கொலைகள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, சென்னையில் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே சென்னையில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெளி மாநிலத்திலேருந்தும் இங்கே வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி மக்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிகமான பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒவ்வொரு கோவிலாக போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தெளிவுகள் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். முக்கியமாக வரக்கூடிய புத்தாண்டு சித்திரை 1 நம்முடைய புத்தாண்டு, இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை புத்தாண்டு அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். அதற்காக
சென்னையில் ஒரு 10 லட்சம் குடும்பங்களுக்கு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கே அவங்க வீடுகளுக்கு நேரடியாக போய் ஒரு புத்தாண்டு வாழ்த்து அட்டை, சித்திரை 1 நமக்கு ஏன் புத்தாண்டு, அதற்கான ஒரு நோட்டீஸ், மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணினா ₹1 காசு, இதெல்லாம் ஒவ்வொரு வீடாக எடுத்துகிட்டு போய் புத்தாண்டு வாழ்த்துக்கள், இந்த வருஷம் உங்களுக்கு மங்களகரமான வருஷமாக இருக்க நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், அதை சொல்லி ஒவ்வொரு வீடாக கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமாக இதை கொடுத்துட்ருக்கோம். இப்படி கொடுக்குறனால அவங்களுக்கு சைக்காலஜி ரீதியாக என்ன ஆகுது, முதல் வருஷப்பிறப்பு அன்னைக்கே இவ்வளவு மங்களகரமான செய்தி வந்திருக்கு, அந்த சுவாமியே எங்கள் வீடு தேடி வந்த மாதிரி இருக்குது, அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கும், அந்த மனநிலையை நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய உங்கள் யாருக்காவது அந்த புத்தாண்டு வாழ்த்து அட்டை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் எத்தனை கேட்குறீங்களோ அத்தனையும் நாங்கள் கொடுப்போம். வணக்கம். நன்றி. இப்பொழுது அவர்களை கௌரவிக்கின்றோம். முனைவர் உமாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டெல்லி பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் தமிழ் துறையிலே இருக்கிறார். நிரம்ப படித்தவர். பல்வேறு ஆராய்ச்சிகளை தமிழ் மொழியில் செய்திருக்கிறார். 2 நூல்களை எழுதியுள்ளார். விருதுகளும் பல பெற்றுள்ளார். பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கு கொண்டு தனது ஆராய்ச்சிகளை பதிவு செய்தவர். அவரை இப்பொழுது அழைக்கின்றோம். முனைவர் உமாதேவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். டெல்லி பல்கலைக்கழகத்தில் நவீன இந்திய மொழிகள் மற்றும் இலக்கிய புலத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழியை தமிழர் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன்னஸ் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இந்தியன்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த இந்தியன்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த சித்தாந்தம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உருவாக்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுப்புற வழக்காறுகளிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் தமிழ் புத்தாண்டு மாதிரி ஒவ்வொரு மொழியில் உள்ளவர்களும் தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடக்கூடிய விசு போன்ற பல்வேறு அந்த மாதிரியான ஆய்வுகளை நான் முன்னெடுத்து செல்கிறேன். அதாவது ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்கும் தன்மையில், அதாவது நம்மளுடைய சிந்தனைகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை கூறுகளை உருவாக்குதல். அதாவது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தான் பண்பாட்டை கொண்டு செல்லக்கூடிய மக்கள். அப்போ நம்மளுடைய ஆடைகள் அணிகலன்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமை. அப்புறம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அறிவுசார் இந்த ஐடியாலஜி எங்கே இருக்குது, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, கடவுள்சார் அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடிய விஷயங்கள், இது போன்ற பல்வேறு புதிய ஆய்வுகளை தமிழ் அல்லாத மாணவர்களிடம் என்ன செய்கிறோம், கொண்டு போகிறோம். தமிழ் இலக்கியத்தை தமிழ் அல்லாதவர்களை தமிழர்கள் படிக்கக்கூடிய அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமையோடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செயல்பாடை செய்து வருகிறேன். இந்த அவார்டை நான் வாங்குறதுக்காக மிகவும் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் உமாதேவி அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீமதி சாரதா நாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் பாண்டியத்தின் பெற்றவர், கீதா கோவிந்தா நூலின் ஆசிரியர், சுதேசி இண்டாலஜி மாநாட்டை நடத்தியவர், பதிப்பக உரிமையாளர், பன்னீர் திருமறை பற்றி இப்பொழுது நூல் எழுதி கொண்டு வருகிறார். ஸ்ரீமதி சாரதா நாராயணன் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். Namaskaram to everybody.
along with my college studies, I had begun Sanskrit studies with very good teacher. I've been very fortunate in having excellent teachers who really showed me the way to continue my studies all my life, right from my high school days. And I've always been very happy in studying Shastras, Darshanas, poetics, Sahitya. And I have found every branch of Shastra that I have studied, I have found to represent a very progressive, broad-minded and prosperous society, which is what our tradition really represents. It is only more recently that I was dismayed to find that there is a lot of misinterpretation and wrong explanations accusing our culture and our civilization of a lot of modern ills. So I tried to bridge the gap between the modern English readership and the traditional scholarship, and that is how I've been working on Vakyapadiya. The Gita Govindam is a recent translation, and I'm currently working on Mimamsa Shastra of Kumarila Bhatta, along with my guru who's the Sanskrit college professor. I cannot do these things on my own, and I'm quite overwhelmed that Indoy Analytics should spot this and invite me here for this afternoon. Thank you very much. Thank you, madam. Srimati Sharada Narayan. அடுத்து ஐஸ்வர்யா மணிவண்ணன் அவருடைய மேடைக்கு அழைக்கின்றோம். இளம் வயது திறமையாளர் இவர், ஓவியர், கல்வியாளர், முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிலம்பக்கலையில் வல்லுநர் இவர். பல்வேறு விருதுகளும் பரிசுகளும் வாங்கி குவித்தவர். ஐஸ்வர்யா மணிவண்ணன் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். வணக்கம். Thank you so much to Indoy Analytics and the entire team for having me. I think after everything that we've been through over the last 1 year, it's wonderful to be in the midst of so much of knowledge and intellect, and it's extremely inspiring, the conversations. And enna portha varaikum learning is lifelong. There is absolutely no end to learning. And நம்ம நிறைய scenarios we look at learning only in specific occasions. Ana even if you're just driving a car and traveling somewhere, just through observing, there's just so much that we can learn. In a country like India, knowledge and inspiration exists everywhere. So என்னோட experiences la, whether it is teaching students art and design or my practice of silambam, I feel that நம்ம எல்லாருமே we are changing constantly illa. I'm not the same Aishwarya Manivannan that I was yesterday. Anna, we are all blessed and gifted with so many art forms which have lasted across thousands and thousands of years. And it's almost like time travel when I practice silambam. It was created by my own ancestors born in this land. And இப்போ 2021 la நான் பாட்டுக்கு ஜாலியா போய் I'm able to experience first hand an art form that was created so many years back, and I think that's the greatest honor, privilege, blessing that we are all gifted with. So I would encourage all of you to motivate the people who நம்ம எல்லாருக்குமே opportunities இருக்கு. Only if we seek we shall find illa. So அந்த விதத்துல there are so many art forms that are existing around us for the future generations and for the children. When நான் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது I was 24 years old. நான் 5 வயசுலையோ 6 வயசுலையோ கற்றுக்க ஆரம்பிக்கல. ஆனால் when I see children who are really young, who are able to pick up a traditional art form, that is how art can move on forward in new evolved change states. So thank you very much for acknowledging my efforts and having me here today. Thank you. சிலம்பு என்றால் இனி ஐஸ்வர்யா நம் நினைவுக்கு வருவார். சிலம்பாட்டத்திலே உங்கள் பலத்த கலவரி மூலமாக விருது பெற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்